ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ரூல்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ அது எப்படி ரூலாக இருக்கும்? ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். ஹவு கேன் இட் பிகம் அ ரூல் அப்படின்னப்போ இட் இஸ் லைக் இப்போ நம்மளுடைய அடித்தளம் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாட் இஸ் ஆர் பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஹாப்பினஸ். ஸோ நிறைய யோசித்து பாருங்களேன். நமக்குள்ளே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து சில இடத்துல போகிறப்போ வி ஆர் நாட் அவர் செல்ஃப். நம்ம வந்து இப்போ ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர்னா, அப்போ அந்த க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் வந்து வில் திங்க், ஓ தே ஆர் டூயிங் வெல், அவங்க நல்லா பண்ணுறாங்க, நான் என்கிட்ட அந்த டேலண்ட் இல்லை அப்படின்ட்டு நம்மளை வந்து குறைவாக நினச்சிக்கிறோம். நோ, ஆக்சுவலி நல்லா யோசித்து பாருங்கள். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் பார்ன் இன் திஸ் வேர்ல்டு வந்து எல்லாருக்கும் ஒரு தே ஹாவ் அ செல்ஃப், ஒரு தனி யூனிக் கேரக்டர், ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்மளுடைய யூனிக் ஸ்ட்ரென்த் என்ன? ஸோ தட் இஸ் our ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து ஃபைண்டிங் அவுட் வாட் இஸ் our ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும்? இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் பர்சனலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் அ நர்ஸ். அதனால ஐ ஒர்க் இன் ஆப்ரேஷன் தியேட்டர். அப்போது எனக்கு என்ன தோணுன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து த வே ஐ கம்யூனிகேட். எனக்கு பேசிக்காகவே வந்து தமிழ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ரொம்ப 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 பிடிக்கும் தமிழ். இங்கிலீஷ் வந்து என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ். ஆனால் இங்கிலீஷை நான் ரொம்ப லவ் பண்ணி, அது சின்ன வயசுலேருந்தே ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணுறப்போ எனக்கு அது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ லவ்ட் இட். ஸோ அப்போது எனக்கு வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு விஷயமா அது நாளடைவில் மாறிச்சு. அந்த ஸ்கூல் ஆல்சோ ஆர் டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே. ஸோ இப்போ என்னுடைய கான்ஃபிடென்ஸ் என்ன? வென் ஐ சிட் பேக் அண்ட் திங்க், மை கான்ஃபிடென்ஸ் இஸ் த வே ஐ கம்யூனிகேட். ஸோ நான் வென் ஐ கோ டு ஒர்க்கில் போனப்போ என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஈச் ஒன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ ஒருத்தர் வந்து நல்ல கேர் கொடுக்கவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நல்ல அழகாக ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தே கேன் ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம் செல்ஃப். அங்கே நடக்கிற ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க முடியும். ஆனால் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக எனக்கு வந்து நர்ஸ், பட் ஸ்டில் சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது. சில அநியாயங்களை தட்டி கேட்க அந்த தைரியம் இல்லை. ஆனால் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? எனக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போது மை கான்ஃபிடென்ஸ், என்னுடைய அடித்தளம் என்னென்னா, ஓகே ஐ கேன் கம்யூனிகேட் வெல். அப்போது அது என்னுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அதுலேருந்து நான் ஐ ஹாவ் டு டேக் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் that is one way, what to say, or a rule of happiness. It's like you're finding yourself in a confident state. அப்போ யூ கேன் இன்னுமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுறப்போ உங்களுக்கு இன்னுமே அந்த தைரியம் வரும். ஓகே, என்னால் இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, ஐ கேன் டூ இட். அப்போது ஈச் ஒன் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சிலர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருப்பீங்க, நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிற பர்சனாக இருப்பீங்க, டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்கும். அப்போது எனக்கு இந்த கம்யூனிகேஷன் பண்ண தெரியல, என்னால் தைரியமாக பேச தெரியல, ஐ டோன்ட் ஹாவ் தி ஸ்கில் அப்படின்னு யாருமே இங்கே ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு தோள் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ தேட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ திங்க், ஓ நான் வேலைக்கு போகல, ஐம் நாட் கோயிங் எனிவேர், நான் ஜஸ்ட் வீட்டிலே இருக்கேன், நான் என் வேலை தான். யோர் ஸ்ட்ரென்த் இஸ், உங்களால் அத்தனை வேலையை ஒரு நாள் செய்ய முடியும். தட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த். உங்களால் சமைக்க முடியும், உங்களால் மல்டி டாஸ்கராக இருக்கீங்க, தட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த். ஒர்க்குக்கு போகிறீங்களா, டிஃப்ரெண்ட் ஜாப், ஈச் ஒன் ஹேஸ் தியர் ஓன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கண்டுபிடிங்க. அந்த அடித்தளம், த ஃபவுண்டேஷன், அதுதான் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ். ஸோ யோர் ஃபர்ஸ்ட் ரூல் டு ஹாப்பினஸ் இஸ் பீயிங் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் யூ ஹேவ், லைக் வாட் யூ காட். ஃபைண்ட் இட் அவுட். உங்களுடைய ஃபவுண்டேஷன் என்ன, உங்களுடைய பேசிக் என்ன, உங்களுடைய எல்லாத்தையும் தாங்கக்கூடிய உங்களுக்கான ஒரு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு விஷயம். நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் இஃப் யூ திங்க், நோ, யூ வில் திங்க், ஓ ஆமாம்ல எனக்கு இது இருக்குது அப்படின்னு யூ வில் திங்க். ஸோ அது உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ தட் இஸ் ஃபைண்டிங் அவுட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனிங் அண்ட் taking it as a biggest hope. That is your first rule of happiness. Okay, so
Okay, I'll meet you with my second rule of happiness. Bye. Take care.